Hi viewers, நம்மளோட 10th batch of professional RE and tailoring classes வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 8 வந்து classes வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பத்தின டீடைல்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ், சிலபஸ் டீடைல்ஸா வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நான் கால் பண்ணிட்டு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு கிட்ஸோட ஒரு பஃப் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களுமே நார்மலாக நம்ம வந்து எப்படி வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணணுமோ அதே மாதிரி கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ரில் வைக்கிறதுக்காக நம்ம நார்மல் பேட்டர்ன்லேருந்து ஒரு 2.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? நார்மல் பேட்டர்ன்லேருந்து நம்ம ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5.5 இன்ச் வர மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து அதிலேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கரெக்டாக அதில் வைக்கிறத விட அதோட ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ச் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரில்ஸ் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நம்ம இந்த அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் பேட்டர்ன்லேருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரில் வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஃபோல்டிங் பக்கம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து கூடுதலாக எடுத்துக்கணும் சுருக்கம் வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு கிளாத்தோட ராங் சைடில் நம்மளோட லைனிங்கை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே லைனிங்கில் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும். மெயின் ஃபேப்ரிக் வந்து அதை விட கொஞ்சம் கூடுதலாக எடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு வந்து கரெக்டாக அழகாக வரும். இனி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக் அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மேல் பக்கம் வந்து சுருக்கம் வைக்கிறேன். குட்டி குட்டியாக நம்ம வந்து வச்சுக்கணும். ஏதாச்சும் பின் மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கையில் வச்சு கூட நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து குட்டி குட்டியாக வச்சாதான் இந்த ஸ்லீவ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக பஃப்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது குட்டி குட்டியாக இருந்தால் தான் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும். இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் வச்சுருக்கோம். மேல் பக்கம் வச்ச ஃப்ளீட்ஸோட ஆப்போசிட் சைடில் கீழ்ப்பக்கம் வரக்கூடிய அந்த சுருக்கம் வந்து நம்ம வைக்கணும். அப்போ தான் அது வந்து பஃப்னு இருக்கும். இல்லைனா நமக்கு அது வந்து ஒரு பஃப்னு இருக்காது, ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் மேலே வச்சோமோ அதே டைரெக்ஷனோட ஆப்போசிட் சைடில் வர மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வைக்கணும். குட்டி குட்டியாக நம்ம வந்து கொடுத்துட்டே வந்துடலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்லீவ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்ஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பட்டுப்பாவோட சட்டைக்கு நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இதே நீங்கள் பெரியவங்களுக்கு கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட்ரு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பார்டரோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச் அளவில் எடுத்துக்கோங்க. 1லேருந்து 1.25 இன்ச் அளவு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டாக ராங் சைடு வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். அப்போ தான் நமக்கு டர்ன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இனி வந்து அந்த பைப்பிங் தெரிகிற மாதிரி கிளாத் இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இனி வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த பைப்பிங் கிளாத்துக்கு மேலே ஸ்டிச்சஸ் விழாமல் மெயின் ஃபேப்ரிக்கில் விழுற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து அந்த ஓரத்தில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஸ்லீவோட அளவுலேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோதான். இனி அதோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி நாச் போட்டு வச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் 2 ஸ்லீவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். எப்போவுமே ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக நமக்கு வந்து தேவைப்படும். அதனால் இப்போ நம்ம வந்து 2 பஃப் ஸ்லீவுமே ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் வந்து கிட்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பட்டுப்பாவோட சட்டையாக இருந்தாலும் சரி தான். இப்போ நிறைய பட்டுப்பாவோட ஃப்ராக் மாடலெல்லாம் தைக்கிறாங்க. அதுக்குமே நீங்கள் இந்த பஃப் ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி பெரியவங்களுக்குமே நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.